மாநிலங்களவையில் விவசாயிகளுடன் விளைபொருட்களுக்கு உற்பத்தி செலவுடன் 50% குறைந்தபட்ச கூடுதல் ஆதார விலையாக வழங்க சாமிநாதன் ஆணையம் பரிந்துரைத்தது. அது நடக்கவில்லை என மாநிலங்களவையில் எம்பி வைகோ குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடி வேளாண் துறையை புறக்கணிப்பதாக கூறிய அவர் சுவாமிநாதன் கமிட்டியின் பரிந்துரைகளை அமல்படுத்துமா என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான், காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிப்பதற்கு சுவாமிநாதன் கமிட்டியின் பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று விளக்கமளித்தார். 2019ஆம் ஆண்டு பிரதமர் மோடி ஆட்சியில் உற்பத்தி செலவில் 50%க்கும் அதிகமாக குறைந்தபட்ச ஆதார விலையாக வழங்க முடிவு செய்யப்பட்டதாகவும் அதன்படி வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். விவசாயிகள் போராட்டம் காரணமாக ஹரியானா, பஞ்சாப், ஷம்பு எல்லையில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. போலீசார் பேரணிக்கு அனுமதிக்காத வேளையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பேசி முடிவு செய்வோம் என விவசாய அமைப்புகள் தெரிவித்துள்ளன. அதேவேளை விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராகவே இருப்பதாக மத்திய அமைச்சர் பகீரத் சௌத்ரி தெரிவித்துள்ளார். 2014ஆம் ஆண்டு முதல் விவசாயிகளுக்காக பிரதமர் உழைப்பதாகவும் விவசாயிகளின் மகிழ்ச்சி, வளம் பெற வேண்டும் என்பதே அவரது விருப்பம் எனவும் தெரிவித்தார். இதற்கிடையே போராட்டத்தில் 6 பேர் காயமடைந்து இருப்பதாகவும் பேரணியை ரத்து செய்திருப்பதாகவும் விவசாயிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் மீனவர்கள் கைது செய்யப்படும் விவகாரத்தில் மத்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கை என்ன என்று மத்திய அரசுக்கு காங்கிரஸ் எம்பி ராபர்ட் புரூஸ் கேள்வியை எழுப்பியிருந்தார். அதற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வரதன் சிங், இலங்கை சிறையில் 486 தமிழக மீனவர்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளார். அக்டோபர் மாதம் இலங்கை சென்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மீனவர் பிரச்சினை குறித்து பேசியதாகவும் மீனவர்கள் தொடர்பான கூட்டு பணிக்குழு மூலம் தொடர்ச்சியான இருதரப்பு சந்திப்புகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். பாகிஸ்தான் சிறையில் 7 தமிழக மீனவர்களும் பஹ்ரைன் சிறையில் 37 தமிழக மீனவர்களும் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.